வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுக்காக நான் ஜெனி. சுதந்திர பாலஸ்தீனிய தேசம் அமைக்கப்படாவிட்டால் காசாவில் இஸ்ரேலில் எந்த ஒரு திட்டத்தையும் ஆதரிக்க மாட்டோம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. காசாவில் போருக்கு மறுநாள் செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகளை அரபு நாடுகள் ஒத்துழைப்புடன் செய்ய போவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்தன. ஒத்துழைப்பு கோரப்பட்ட நாடுகளில் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகம். பாலஸ்தீனிய அரசை ஸ்தாபிக்காமல் காசாவில் போருக்கு மறுநாள் திட்டங்களுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக இல்லை என்று ஐக்கிய அரபு அமீரகம் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யான் நேற்று சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். மே மாதம் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு காசாவுக்கான போருக்கு பிந்தைய திட்டத்தை இணையத்தில் வெளியிட்டார். அது செயற்படுத்தப்பட்டவுடன் பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் இணையற்ற செழிப்பை அனுபவிப்பார்கள் என்று கூறினார். இந்த திட்டத்தில் துறைமுகங்கள், சூரிய ஆற்றல், மின்சார கார் உற்பத்தி மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காசா எரிவாயு வயல்களில் இருந்து பலன்கள் ஆகியவற்றில் முதலீடுகள் அடங்கும். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் காசா போரில் குறிப்பிடப்படாத வெற்றி தேதியில் இருந்து 2035ஆம் ஆண்டு வரை 3 நிலைகளை கொண்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, எகிப்து, பஹ்ரைன், ஜோர்தான் மற்றும் மொரோக்கோ உட்பட அரபு நாடுகளின் கூட்டணியின் மேற்பார்வையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் இந்த திட்டத்தை இயக்குவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் வெளியிட்ட சாலை வரைபடம் கூறியது. பதிலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யான் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவை சாடினார். இந்த நடவடிக்கையை செயற்படுத்தவோ அல்லது இதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்கவோ அவருக்கு முறையான அதிகாரம் இல்லை என்றும் காசா திட்டங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். மேலும் காசா பகுதியில் இஸ்ரேலிய இருப்பை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு எந்த ஒரு திட்டத்திலும் ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபட மறுக்கிறது என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல்லா அது பற்றி கூறிய போது, சகோதர பாலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பாலஸ்தீனிய அரசாங்கம் முதலில் அமைக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பில் இருக்கும் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு தரப்பில் இருந்து ஒருமைப்பாடு, திறமை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றால் வேறுபடுகிறது. ஆக்கிரமிப்பு எதுவுமின்றி சுதந்திர பாலஸ்தீனிய தேசம் அமைக்கப்பட்டால் அந்த அரசாங்கத்திற்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக தயாராக இருக்கும். ஜூலை பிற்பகுதியில் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் காசா போரில் மகத்தான மனிதாபிமான வீழ்ச்சியை நிவர்த்தி செய்யும் ஒரு தற்காலிக சர்வதேச பணியில் அவசியத்தை ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியது. அமைதி மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்துவது மற்றும் மனிதாபிமான துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவது பாலஸ்தீனிய அரசாங்கத்தின் முறையான அழைப்போடு காசாவில் ஒரு தற்காலிக சர்வதேச பணியை நிலைநிறுத்துவதன் மூலம் தொடங்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் சர்வதேச ஒத்துழைப்பு மாநில அமைச்சர் ரீம் அல் ஆஷ்மி அதிகாரப்பூர்வ வாம் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். பாலஸ்தீனிய ஆணையத்தின் ஆட்சியின் கீழ் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையுடன் மீண்டும் ஒன்றிணைவதற்கான பாதையில் காசாவை இந்த பணி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 41,182 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 95,280 பேர் காயமடைந்தனர். பேரழிவு போர் அதன் ஓராண்டு நிறைவை நெருங்கியது. அப்படியான சூழ்நிலையில் போருக்கு பின் காசா திட்டங்கள் பற்றி இப்போது மீண்டும் பேச்சுக்கள் அடிபட தொடங்குகின்றன.